என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 26/5/2026 அன்று செவ்வாய்க்கிழமை மிதுன ராசியில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு கடக ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உண்டான குரு பகவான் மிதுன ராசிக்கு 2வது வீட்டில் உச்சமாக பெயர்ச்சியாக போகிறார். இந்த உச்ச பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும். இது ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வருடம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கோ அத்தனை வேலைகளும் இந்த ஆண்டு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் செய்து தரப்போகிறார். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா 2வது வீட்டில் குரு பகவான் உச்சமாக அதிக பலத்துடன் அமரப் போகிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல காலங்க. இந்த குரு பகவான் உச்சமாக அமரும் நிலையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து காரியங்களையும் கண்டிப்பாக முடித்து விடுங்கள். இந்த குரு பகவான் 2வது வீட்டில் அமர்ந்தால், இந்த 2வது வீடுங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் இந்த குரு பகவான் தீர்த்து வைப்பார். கணவன் மனைவி இருவருக்குள்ள உள்ள பிரச்சனை இருக்கா, தீர்த்து வச்சிருவார். குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கா, கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் குரு பகவான். இந்த 2வது வீடுங்கிறது தனஸ்தானம். அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆண்டு அடைத்து முடிப்பீர்கள். அதிக வருமானத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். போன ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கு, ஏகப்பட்ட கஷ்டம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் உடையவர் குரு பகவான். அதிக கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். மிதுன ராசியில் அமர்ந்து ஏகப்பட்ட சிக்கல்களையும் ஏகப்பட்ட வருத்தங்களையும் சொந்த பந்தத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் கொடுத்து இருப்பார். இனிமேல் அப்படி மாறாது. உங்களுக்கு நல்ல காலம் வந்து விட்டது. பணம் உங்க கையில எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல தொழில் அமையும். அந்த தொழில்ல வரக்கூடிய நல்ல தனவரவை பயன்படுத்தி சுப செலவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்வீர்கள். உங்களுக்கு இதுவரை இருந்த கடன் சுமைகளை கட்டி விடுவீர்கள். வேகமா உங்களுடைய கடன்களை நீங்கள் திருப்பி தந்து விடுவீர்கள். இந்த 2வது வீடுங்கிறது இடத்தை மாத்துறது. இப்ப இந்த 2வது வீட்டுல குரு பகவான் வந்த உடனே நீங்க நல்ல வீட்டுக்கு, நல்ல அழகான வீட்டுக்கு, எல்லா வசதிகளும் உடைய வீட்டுக்கு நீங்கள் பெயர்ச்சி ஆவீர்கள். அந்த பெயர்ச்சி, அந்த வீடு உங்களுக்கு வசதியாக இருக்கும். முழுமையான யோகத்தை அந்த வீட்டின் மூலம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். புது வீடு கட்டும் யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 2வது வீட்டுல குரு பகவான் உச்சமாக அமரப் போகிறார். அதனால உங்களுக்கு நல்ல வீட்டை அமைத்து தருவார். வராத பாக்கிகள் அனைத்தும் கண்டிப்பாக வசூல் ஆகும். கவலைப்படாம இருக்கலாம். இந்த 2வது வீடுங்கிறது தனஸ்தானம். அப்ப உங்களுக்கு அதிக வருமானத்தையும் கொடுப்பார், கடன்களையும் கட்ட வைப்பார். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நீங்கள் இந்த ஆண்டு வாங்கி தள்ளி வீட்டுல வச்சிருவீங்க. புதிய செயற்கை உங்களுக்கு உண்டாகும்.
இப்படி எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை செய்வார். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெண்டாவது வீடுங்கிறது தனஸ்தானம். அப்ப வட்டி தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வாரி கொடுத்துருவார். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உரிய குரு பகவான் மிதுன ராசியில் பிறந்தவருக்கு 2வது வீட்டில் உச்சமாக போகிறார். இந்த 2வது வீடுங்கிறது தனஸ்தானம் அல்லவா, 10வது வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். இனிமேல் வட்டி தொழிலில் உள்ளவர்களுக்கும், டீச்சர் தொழிலில் ஆசிரியர் தொழில் உள்ளவர்களுக்கும், ப்ரொஃபஸர் தொழிலில் உள்ளவர்களுக்கும், வக்கீல் தொழிலில் உள்ளவர்களுக்கும், நகை வியாபார தொழிலில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆண்டு யோகமான ஆண்டு. நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்களோ அதை பூராத்தையும் குரு பகவான் தந்து விடுவார். ஏன்னா குரு பகவான் தங்கக்காரகர், குரு பகவான் தனக்காரகர், குரு பகவான் ஒருத்தருக்கு சரி தெரியாததை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அல்லவா குரு. அப்ப ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், ஜோதிட தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக யோகமான ஆண்டு. இவர்களுக்குத்தான் மிகப்பெரிய யோகத்தை இந்த குரு பகவான் அள்ளி தருவார். இந்த குரு பகவான் தனக்காரகர். அதனால வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணங்கள் கண்டிப்பாக வசூல் ஆகும். ரொம்ப குறிப்பாவே சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு தங்க நகை ஆபரண செயற்கை உண்டாகும். குரு பகவான் பாருங்க 2வது வீட்டுல உச்சமானவன ஓஹோ அள்ளி கொடுக்க போறார். இந்த 2வது வீடுங்கிறது வாக்குஸ்தானம். அதனால வக்கீல் தொழில் உள்ளவர்களுக்கு, ஆசிரியர் தொழில் உள்ளவர்களுக்கு, அதே மாதிரி மேடை பேச்சாளர், ஆஹா இவர்களை விட்டுட்டு பாருங்க, மறந்துட்டேன், மேடை பேச்சாளர்கள், இது ரொம்ப சொல்லக்கூடிய இடம் இது. ஏன்னா இந்த ஆண்டு இந்த மேடை பேச்சாளர்களுக்கு வரவேற்பு உண்டாகும், டிமாண்டு உண்டாகும். ஏன்னா முக்கியமான நேரம் இந்த குரு பகவான் கரெக்டா பயிற்சியாக போகிறார். அதனால மேடை பேச்சாளர்களுக்கு இந்த ஆண்டு அதிக வருமானங்கள் கிடைக்கும். நல்லா இனிமையாக பேசுவார்கள், கவர்ந்து இழுத்து பேசுவார்கள். அதுவுமே வக்கீலோட பேச்சையெல்லாம் கேட்டீங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்து குரு பகவான் உச்சமாகி 2வது வீட்டுல இருக்கும் பொழுது வக்கீல்லாம் எப்படி தெரியுமா பேசுவாங்க, சிந்தனை பண்ணி சிரிக்க வச்சு பயங்கரமான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த வக்கீல்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி ஜோதிடர்களுக்கு மிதுன ராசியில் பிறந்து 2வது வீட்டுல குரு பகவான் உச்சமாகி அமரும் பொழுது ரொம்ப சாதாரண ஒரு மனுஷரே ரொம்ப இனிமையா கவர்ந்து இருக்கக்கூடிய மொழியில் சிரிக்க வச்சு பேசுவாங்க. ஆனா மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அந்த குணம் இருக்குதுங்க. இனிமையாக பேசக்கூடிய குணம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு இருக்கு. அதுவுமே இப்ப மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் வேற 2வது வீட்டில் உச்சமாக போகிறார். இந்த நேரம் சாதாரணமா இருக்கிறவங்களே ரொம்ப இனிமையாக கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு அவர்களுக்கு அமையும். அதுவுமே அந்த தொழிலில் உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்க. மிதுன ராசியில் பிறந்தவர் ஒரு ஜாதகம் பார்க்கிறாரு, ஒரு வக்கீலா இருக்காரு, ஒரு ஆசிரியரா இருக்காரு, ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு, ஒரு மேடை பேச்சாளரா இருக்காரு அப்படின்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு. அவரு சொல்றதாங்க நான் கரெக்டா பேசுறாருங்க. அப்படி சாதாரண மனிதர்கள் முடிவெடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் இவர்களுக்கு அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இது யோகமான காலங்க. நினைத்ததை முடிப்பார்கள். அப்படி ஒரு யோகமான காலம். திருமணம் முயற்சியில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் முடியும். யோகம் அல்லவா. இவ்வளவு நாளாக தடைபட்டு கொண்டிருந்த திருமணங்கள் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு முடியும். குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சுகம், இதையெல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த குரு பகவான் பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு இல்ல, ரொம்ப முக்கியமானது பார்வை பலம். 6வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 6வது வீடுங்கிறது நோய், கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு இதையெல்லாம் சொல்லக்கூடிய வீடு 6வது வீடு. அப்ப உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் இனிமேல் தீரும். அதற்கு நிலையான ஒரு வைத்தியத்தை கண்டுபிடித்து செய்து உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து விடுவீர்கள்.
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கரெக்டான வைத்தியர் கிடைப்பாரு. ஏன்னா குருங்கிறவன் வைத்திய வைத்தியக்காரகன் இல்லாட்டிய கூட அவருக்கு ஆலோசனை கூற ஒரு நண்பர் கிடைப்பார். அவர்தான் அவருக்கு குரு. அதனால நல்ல ஆலோசனை கூறக்கூடிய ஒரு வைத்தியர் உங்களுக்கு கிடைத்து உங்க உடம்பில் உள்ள அத்தனை நோய்களும் இனிமேல் நீங்கள் சரியாக்கி விடுவீர்கள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருக்கா, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. மிதுன ராசியில் பிறந்த வக்கீல போய் பிடிங்க. வேலை முடிஞ்சு அவர் இந்த ஆண்டு நல்ல இனிமையா அழகா பேசி கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் பேசி உங்க வேலையை முடிச்சுடுவாருங்க. அப்படி ஒரு திறமையான ஆண்டாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைய போகுது. இப்படி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. ஓரளவுக்கு யோகமான திசை நடந்தா கூட பின்னாடியே குரு பகவான் பிக்கப் பண்ணிக்குவாரு. ஏன்னா 2ல உச்சமா இருக்காருல்ல, அதனால குரு பகவான் பிக்கப் பண்ணி அந்த திசையே நல்லது செய்ய வச்சு உங்களுக்கு நான் சொன்ன நிறைய யோகங்களை குரு பகவான் ஏற்படுத்தி தந்து விடுவார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.